ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடான்னா ஆட்டோட நுரையீரல் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வாரத்தில் 2 நாள் இருக்கும் எங்கள் வீட்டில். வரட்டெருமல், சளி தொல்லை எதுவுமே இருக்காது. நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலே போக மாட்டோம். இதை பாருங்க, சுகர் பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் எல்லாமே இது ரொம்ப இது திங்க பிடிக்காதவங்க சூப் வச்சு கூட குடிக்கலாம். சிலவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மோஸ்ட்லி நாங்கள் சூப் தான் வச்சு குடிப்போம். ஆமாம், ஏன்னா பிள்ளைங்க சூப் தான் பாருங்க. எங்கிட்ட இது வந்து எத்தனை லங்ஸ்லேயுமே 4 இவ்வளோ இருக்கு பாருங்க. 4 இது இன்னைக்கு கிறிஸ்மஸுங்கிறனால நிறைய கடை வெட்டினதுனால 4 இது மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம செய்கிற முறையை நான் இப்போ போடுறேன் பாருங்க. இப்போ நம்ம லங்ஸை சூப் வைக்க போகிறோம் பாருங்க. சூப்புக்குள்ளது இஞ்சி, மிளகா, மல்லி இலை. இஞ்சின்னா ஒரு 3 துண்டு இஞ்சி, மிளகா 3 தான். ஏன்னா இது மிளகுட காரம் தான் தூக்கலை போடணும். பாருங்க, ரொம்ப நல்லது. பாருங்க பாருங்க, எல்லாம் போட்டாச்சா. இது சின்ன வெங்காயம், நம்ம அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம். இது வந்து நம்ம இதில் இப்போ வேக வைக்கிறது கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வேக வைக்கிறதுல போடுறது. இதை இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பூண்டுலாம் போட்டாச்சு. பார்த்தீங்களா, பேஸ்ட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் தள்ளி எடுத்த மாதிரி நெய்யனருங்க. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை. நம்ம இதை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எடுக்கலாம். ஏன்னா ஒன்று தருவாங்க. ஒன்று தந்தால் கூட போதும் ஒரு வீட்டுக்கு. இன்றைக்கி என் பிள்ளைலாம் வந்ததுனால மொத்தமாக எங்கள் வீட்டுக்காரர் கிறிஸ்மஸுக்கு நிறைய கடை வெட்டியிருப்பாங்க. அதனால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம குக்கரில் போட்டாச்சு. முதல்ல இது மட்டும் தான் போடணும். ஆயிலெலாம் எதுவுமே போடாதீங்க. நம்ம முதல்ல எல்லாம் நல்லா பற்ற வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் அள்ளி போட்டு விடணும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து நிறைய இருக்கனால ஒன்று இருந்தால் நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தால் ஒரு 3 டம்ளர் தண்ணி வைங்க. ஆமாம், இது வந்து நாங்கள் ஃபேமிலி, நாங்கள் எல்லாம் இருக்கோம். அதனால் இப்போ வந்து இது 4 லங்ஸு ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக சூப்பராக பாருங்கள். எவ்வளோ ரொம்ப அருமையாக செய்து ஒரு தடவையாக குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்க, இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு, சின்ன வெங்காயத்தை. அது நல்லா நோரை வந்து கொதிக்க போகிறேன்னு சொல்லி சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அரைச்ச பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் இது கூட சீரகமும் சேர்ந்து நான் பண்ணி பவுல்லே வச்சு விடுவேன் எப்போவுமே. ஆம்லேட்லாம் போடுறதுக்கு வேணும் பார்த்தீங்களா. அதனால் இப்போ அதை கொஞ்சம் போடுவோம். 1 ஸ்பூன் அளவு போடுங்க. நிறைய இருக்கிறனால 1 ஸ்பூன் போட்டாச்சு. பாருங்க, வீட்டில் ரெடி பண்ணால் கரம் மசாலா, கொஞ்சோலை பெப்பர் தூக்கல் தான் நிறையா போடணும். இது கொஞ்சோலை போடணும், அவ்வளோதான். கொஞ்சோலை வத்தல் பொடி. வத்தல் காரம் அதிகமாக வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து பெப்பர் காரம், இஞ்சி பூண்டு காரம் இதெல்லாம் இருக்கிறனால இது கொஞ்சம் கம்மியாக போட்டுடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா கரண்டி வச்சு இன்னும் கொதி வரல, நம்ம எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலக்கி இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். நம்ம தேவையான அளவு உப்பு பிற கூட போட்டுக்கலாம். இப்போவும் கொஞ்சம் போடணும். ஏன்னா நான் வந்து இதுவே மறுபடியும் நல்லா வரட்டிடுவேன். சூப்பு போட்டு எடுத்துகிட்டு அதை நல்லா இதை எடுத்துகிட்டு சூப்பராக அதை வரட்டி வச்சது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அது தனியாக காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. சரி, இப்போ நமக்கு உப்புற மூடி ஒரு 2-3 விசில் வைப்போம். அதில் உள்ள எல்லாம் இறங்கணும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம லங்ஸை சூப் வைக்க போகிறோம் பாருங்கள். சூப்புக்குள்ளது இஞ்சி, மிளகா, மல்லி இலை. இஞ்சின்னா ஒரு 3 துண்டு இஞ்சி, மிளகா 3 தான். ஏன்னா இது மிளகுட காரம் தான் தூக்கலை போடணும். பாருங்க, ரொம்ப நல்லது. பாருங்க எல்லாம் போட்டாச்சா. இது சின்ன வெங்காயம், நம்ம அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம். இது வந்து நம்ம இதில் இப்போ வேக வைக்கிறது கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வேக வைக்கிறதுல போடுறது. இதை இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பூண்டுலாம் போட்டாச்சு. பார்த்தீங்களா, பேஸ்ட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் தள்ளி எடுத்த மாதிரி நெய்யனருங்க. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை. நம்ம இதை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எடுக்கலாம். ஏன்னா ஒன்று தருவாங்க. ஒன்று தந்தால் கூட போதும் ஒரு வீட்டுக்கு. இன்றைக்கி என் பிள்ளைலாம் வந்ததுனால மொத்தமாக எங்கள் வீட்டுக்காரர் கிறிஸ்மஸுக்கும் நிறைய கடை வெட்டியிருப்பாங்க. அதனால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, இப்போ நம்ம குக்கரில் போட்டாச்சு. முதல்ல இது மட்டும் தான் போடணும். ஆயிலெலாம் எதுவுமே போடாதீங்க. நம்ம முதல்ல எல்லாம் நல்லா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் அள்ளி போட்டு விடணும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து நிறைய இருக்கனால ஒன்று இருந்தால் நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தால் ஒரு 3 டம்ளர் தண்ணி வைங்க. ஆமாம், இது வந்து நாங்கள் ஃபேமிலி, நாங்கள் எல்லாம் இருக்கோம். அதனால் இப்போ வந்து இது 4 லங்ஸு ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக சூப்பராக பாருங்கள். எவ்வளோ ரொம்ப அருமையாக செய்து ஒரு தடவையாக குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.
பாருங்க இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு, சின்ன வெங்காயத்தை. அது நல்லா நுரை வந்து கொதிக்க போகிறதுன்னு சொல்லி சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அரைச்ச பேஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் இது கூட சீரகமும் சேர்ந்து நான் பண்ணி பவுல்லே வச்சுக்கிடுவேன் எப்போவுமே. ஆம்லேட்லாம் போடுறதுக்கு வேணும் பார்த்தீங்களா, அதனால் இப்போ அதை கொஞ்சம் போடுவோம். 1 ஸ்பூன் அளவு போடுங்க, நிறைய இருக்கிறனால 1 ஸ்பூன் போட்டாச்சு. பாருங்க வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா, கொஞ்சோல பெப்பர் தூக்கல் தான் நிறையா போடணும். இது கொஞ்சோல போடணும், அவ்வளோதான். கொஞ்சோல வத்தல் பொடி. வத்தல் காரம் அதிகமாக வேண்டாம், ஏன்னா நமக்கு வந்து பெப்பர் காரம், இஞ்சி பூண்டு காரம் இதெல்லாம் இருக்கிறனால இது கொஞ்சம் கம்மியாக போட்டுடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா கரண்டி வச்சு, இன்னும் கொதி வரல, நம்ம எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலக்கி இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். நம்ம தேவையான அளவு உப்பு பரவ கூட போட்டுக்கலாம், இப்போவும் கொஞ்சம் போடணும். ஏன்னா நான் வந்து இதுவே மறுபடியும் நல்லா வரட்டிடுவேன். சூப்பு போட்டு எடுத்துகிட்டு அதை நல்லா இதை எடுத்துகிட்டு சூப்பராக அதை வரட்டி வச்சது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், அது தனியாக காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. சரி, இப்போ நமக்கு உப்பை மூடி ஒரு 2-3 விசில் வைப்போம். அதில் உள்ள எல்லாம் இறங்கணும் பார்த்தீங்களா.